the bell icon on YouTube and don't miss another update. பிப்ரவரி 24 உக்ரைன் யுத்தம் இனிதே 3வது வருஷத்தை கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி 3 வருஷத்தை கடந்து ஓடும்போது ஜெலன்ஸ்கி முக்கியமான விஷயத்த சொல்றார். என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம், ரகசியம் அப்படின்னா, ஊரறிஞ்ச ஒரு உண்மையை தான், என்ன ஒண்ணு பூனைக்குட்டி வெளில வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மேலை நாடுகளை மாட்டி விட்டுருக்கார். இவரும் வசமா சிக்கிக்கிட்டார். அவனுங்களை மாட்டி விடுறேன்ட்டு இவரும் சிக்கியிருக்கார். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒண்ணும் கிடையாது, இந்த யுத்தம் எங்களால ஜெயிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அட பாவி, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1,00,000 வீரர்களோட உக்ரைன் அதிபர் எல்லைகள்ல நிக்கிறாருன்னு வீடியோ போட்டியடா, அப்ப தெரியலையாடா உனக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. காரணம், அந்த காலகட்டத்திலே எல்லாரும் சொன்னது, ரஷ்யா இப்படி 3 வருஷம் இங்க வண்டி ஓட்டுன்னு யாருமே எதிர்பார்க்கல, 3 நாள்ல உக்ரைனை முடிச்சிரும்னு சொல்லும்போது 1,00,000 உக்ரைன் ராணுவ வீரர்களோட எல்லைகள்ல பயிற்சி செய்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கின்னு உலகம் பூரா போஸ்ட் ஓட்டினாங்க. ஆனா ரஷ்ய படைகள் உள்ள நுழைஞ்சப்ப ஆளே இல்லை. ரொம்ப தூரம் கழிச்சு தான் போய் தடை போட்டு சுத்தி வளைச்சு தாக்க ஆரம்பிச்சார்கள். 1,00,000 வீரர்களை அந்த இக்கட்டான காலகட்டத்துல எல்லைகள்ல கொண்டு வந்து திருப்பி ஊருக்குள்ள அனுப்பிச்சு வச்ச ஒரே வரலாறுக்கு சொந்தக்காரங்க இவனுங்க மட்டும்தான். அவ்வளவு சீக்கிரம் ஒரு இராணுவ நடவடிக்கையை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது திருப்பி அனுப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப வரவே வாய்ப்பு இல்லை. சும்மா நியூஸை மட்டும் போட்டு பெரிய அளவு படத்தை ஓட்டிட்டாங்க அந்த காலகட்டத்துல. அப்ப எல்லாரும் சொன்னது என்னன்னா, ரஷ்யா 3 நாட்கள்ல இவர்களை முடிக்கும் அப்படிங்கிறதா. அப்ப இவர் பெரிய அளவு ரஷ்ய படைகளுக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு, உக்ரைன் நாங்களே ஜெயிச்சிருவோம்லாம் சொன்னார். இன்னைக்கு அதே வாயி அதே ஆள் தான் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, மேலை நாடுகளோட சப்போர்ட் இல்லாம ரஷ்யாவை எங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஜெயிக்கவே முடியாத யுத்தத்துல நாங்க நிற்கும் போது மேலை நாடுகள் கொடுத்த கமிட்மெண்ட்டை எங்களுக்கு காப்பாற்றவே இல்லை. அதாவது அவங்க ஆயுதங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இந்த டைமுக்கு கொடுக்குறேன்னா அந்த டைமுக்கு கொடுக்கல. 50% ஆயுதங்கள் கொடுக்கவே இல்லை. 50% ஆயுதங்கள் உரிய காலகட்டத்துல கொடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒட்டுமொத்த திட்டமும் அங்க இருந்து தான் வருது. அந்த திட்டமும் வந்திருக்கு, ஆயுதங்கள் வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் எங்க தோல்விக்கு காரணம். ரஷ்யாவோட வளர்ச்சி, பொருளாதார பலம் எங்க இருக்கு, எங்களோட பொருளாதார பலம் எங்க இருக்கு, இது யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரியலையா? அதே மாதிரி அடுத்த கட்ட விஷயத்த சொல்றாரு. ரஷ்யா மேல தடைகள் போட்டாங்க. அந்த தடைகள் போட்டு ரஷ்யாவோட பொருளாதார பலத்தை மேலை நாடுகளால புடுங்கவே முடியல அப்படின்னு இருக்காரு. அதுதான் அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு, முதல் நாளே தெரிஞ்சு போச்சு. ரஷ்யா மீது தடைகள் அப்படின்னு சொல்லும் போதே ஐரோப்பாவை தவிர எந்த கண்டமும் தலையை காட்டவே இல்லை. நீ தடை போட்டா போட்டுக்க சாமி அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்கா, ஆசியா அப்படின்னு எல்லா பயல்களும் அவன் வேலையை பார்த்தாங்க. காரணம், இதுல உண்மையிலேயே தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள சண்டையே இல்லை. அமெரிக்காவோட விருப்பம் ரஷ்யா ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு. அதுக்கு அடிமை ஜெலன்ஸ்கி சிக்கிச்சு. உக்ரைன் மக்களோட கெட்ட நேரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து விலை போற ஒரு தலைவர் ஊருக்குள்ள இருந்தனால அந்த ஊரே இன்னைக்கு இல்லை, தரைமட்டம் ஆயிருச்சு. இப்படி இருக்கும்போது இன்னமும் சரண்டர் அப்படிங்கிற தோணியில பேசல. இது ஏதோ போற போக்குல போடுறாரு. இனி வரும் நாட்கள்ல உக்ரைனுக்குள்ள இவர் மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறக்காக பேசுற மாதிரி தான் இருக்கு. காரணம், அவர் அடுத்த வரி சொன்னது என்ன அப்படின்னா, நாள்தோறும் வீரர்களும் இறக்குறாங்க, நிலப்பரப்பும் போய்கிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா மேலை நாடுகள் ரியாக்ட் பண்ணும் அப்படின்ட்டாரு. பண்ண ரியாக்ட் தானே இவ்வளவு தூரம் சிரிப்பா சிரிச்சு கிடக்கு, இன்னமும் என்ன பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல. ஆனா ஜெலன்ஸ்கி இப்படி பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்கார். ஏறக்குறை என்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அவங்கதான், நான் வெறும் அம்பு தான் அப்படிங்கிற சாராம்சத்தோட பேசி முடிச்சிருக்கார்.